ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th கிளாஸ் சிபிஎஸ்சி என்சிஆர்டியோட எக்ஸசைஸ் 1.4 தேர்ட் சம் சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்னென்னா 2^2/3 × 2^1/5. ஸோ இது எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுற போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நார்மலாக சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி என்னென்னா a/m × a/n = a/m + n. ஸோ எதுக்கு a/m + n-னா, இன்ட்டுங்கிற போது m + n வரும், டிவைடுங்கிற போது m - n வரும். ஸோ இன்ட்டுங்கிற போது நமக்கு m + n தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இப்போ என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 2 நம்ம வந்து 2/3 × 2^1/5 இருக்குது. ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இங்கே பாருங்கள், நம்ம வந்து இன்ட்டுங்கிற போது ப்ளஸ் தான் பண்ண சொல்லிக்கோமா. ஸோ 2/3 + 1/5 பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து எல்சிஎம்மும் எடுக்கலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 3 × 5 15 வரும். ஸோ 15 எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மேலே ப்ளஸ் ஆகுமா. ஸோ 10 + 3/15. ஸோ 2/10 + 3/15 வரும். ஸோ 10 + 3 13. ஸோ 2/10 13/15 வரும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சம் என்னென்னா 1/3³ வருது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஸோ கீழே டிவைடட் வந்து மேலே போனால் -m நம்மளுக்கு வந்துடும். ஸோ மைனஸ் போயிடுமா, நம்ம மைனஸ் போகும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணவாங்க. ஸோ 1/3/3 (7). ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேலே வந்து கீழே 3/3 இருக்கிறத வந்து நம்ம மேலே கொண்டு வரணும், -3. ஸோ -3 கொண்டு வந்துட்டோமா. இப்போ -3 என்ன பண்ணணும்னா, -3 7 வந்து நம்ம மல்டிபை பண்ணணும். ஸோ மல்டிபை பண்ணால் 3/21. ஸோ மைனஸ் இருக்கக்கூடாது நம்மளுக்கு. ஸோ மைனஸ் இருக்கக்கூடாது. நம்ம திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் நம்ம. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண என்ன வரும்னா 1/3/21 ஆன்சர் வரும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 11/1/2/11/1/4 கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, = இதோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இதோட ப்ராப்பர்ட்டி பாருங்கள். a/m / a/n = a/m - நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு சம்லையே. இன்ட்டில் வந்துச்சுன்னா மல்டிபை வந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும், அதே டிவைடில் வந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸ் பண்ணணும். ஸோ 11/1/2 11/1/4 இருக்கிறத வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ 11/1/2 - 11/1/4 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து எல்சிஎம்மும் எடுக்கலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு வந்து 4 வருது. ஸோ 11/2/2 - 1/4 அப்போனா நம்மளுக்கு வந்து இது -2 - 1 1 அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 11/1/4 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் என்னென்னா 7/1/2 × 8/1/2. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி பாருங்கள். a/m × b/m = a × b/m. ஸோ என்னன்னா, இதில் நம்மளுக்கு வந்து பவர் வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்குது. ஸோ பவர் ரெண்டுமே ஒன்றா இருந்தால் நம்ம வந்து அது ஆக்சுவலாக இருக்கும். அதே வந்து பவருக்கு கீழே இருக்கிற கான்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு வந்து 7 8ன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 7 8ன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து அதை மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா இங்கே மல்டிபிள் சிம்பிள் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணால் 7 என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், a/m × b/m = a/b/m வருது, a × b/m வருது. ஸோ அதே மாதிரி பண்ணால் 7/1/2 × 8/1/2 = 7 × 8/1/2 வரும். ஸோ 7 × 8 நம்மளுக்கு என்ன ஆன்சர்னா 56. ஸோ 56 1/2. ஸோ 1/2 இதான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ